ரிஃபைனரி பொறுத்தவரை ஈஸியாக கிரானைட் போட்டு எனிமி ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம். ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது கிரானைட் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும். இங்கே ஒரு ஸ்பீடு போட்டு வேகமாக வந்துடணும். இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ரைட் சைடு எவனா இனிமே வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கரெக்டாக வரான் நம்மளுக்காகவே இந்த நேரத்தில். கரெக்டாக இந்த இடத்துல படிக்கிட்டு கிட்ட வரும்போது நம்ம கிரானைட் எடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நான் குக் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த டைமிங் வந்து 1 நிமிஷம் காட்டும். நம்ம ஆளுங்க ஓராம பாரு. கரெக்டாக நான் போகிற இடத்துல போட்டிங்கன்னா கரெக்டாக இனிமே மாட்டிக்கணுங்க. இந்த இடத்துல எப்பவுமே வந்து 2 பேர் இல்லை கன்ஃபார்ம் 3 பேர் வந்து நிற்பானுங்க. நான் போகிற மாதிரி அந்த இடத்துல கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக மேட்ச் முடிச்சிடலாம். கரெக்டாக நான் போட்ட நேரத்துன்னு பார்த்து 3 பேருக்கு டேமேஜ் வந்துச்சு. கரெக்டாக 100க்கு மேலே எல்லாருக்குமே டேமேஜ். ஏறி போய் அடிச்சிடலாம், நம்மளும் பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு நான் ஏறி போய் அடிக்கிட்ட ஆரம்பிச்சேன். கரெக்டாக எம்ஐ பாட்டி சொதப்பிச்சு நேரத்தில் பார்த்தேன். பாவம் இப்போதான் பயங்கரமா பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருந்தான், அதுக்குள்ளேயே அவனை செஞ்சு விட்டியே. அடப்பா ஏற்கனவே சரியா டேமேஜ் போச்சு. கொஞ்சம் சின்னவே சேர்த்து விட்டுருவோம். நம்ம ஆளுங்க வேறு உட்காந்து சர்வே பண்ணிடுறானுங்க வந்து அடிக்க சொன்னா. இந்த மாதிரி கிரேனேட் போட யாரும் குச்சிக்கிட்டே ஞாபகம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரவுண்டில் வந்து நான் சரியா சரி 1 டாப் வச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 1 டாப் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் 1 டாப், இங்கே பக்கத்தில் ஒருத்தன் வந்தான், அவனுக்கு சரியான 1 டாப். சரி நான் இந்த வாட்டி ஏஸ் நம்ம தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி அந்த இடத்துல நான் வச்சுப்பேன் கிரானைட் போட்டு நம்ம முடிப்போம், நம்ம தான் ஒரு பெரிய பாம்பு பக்கையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும் தான் பண்ணணும். நான் போட்டத்தில் இனிமே காணும், அடப்பா இல்லை ஆளே காணும், ரிவோ பண்ணிட்டு போயிட்டுக்கிறான். சரி கடைசியாக ஒருத்த வருவான், எல்லாரும் முடிச்சுக்கிறான். நம்மளுங்க நான் அச்சுக்கெல்லாம் போட்டுக்குது. சரி கடைசி 1 டாப் அடிக்கும்னு சொல்லிட்டு சரியான 1 டாப் வச்சு முடிச்சாச்சு மேட்சை. ஒரே குத்துல காக்கசு கதையை முடிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே.